யூரோ 2016 ரொனால்டோ ஃபேன்ஸுக்கு மறக்க முடியாத ஒரு வருஷம். ஏன்னா நானே வந்துட்டு ஃபைனலில் ஒருத்தங்கிட்ட பெட்டு வச்சு 100 வழியாக 300 வழிக்கிட்ட அனுமதிச்ச ஒரு நாட்கள் அதெல்லாம். ஃப்ரான்ஸ் வர்சஸ் போர்த்துகல். பட் பிசைட்ஸ் தட் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, என்ன தான் போர்த்துகலோட அச்சீவ்மெண்ட் அன்றைக்கி எல்லாரும் ஞாபகம் வச்சிருந்தாலும் அந்த டோர்னமெண்ட்டோட கிங்காக இருந்தது உண்மையிலே ஆந்தோயின் கிரீஸ்மன். ஹாப்பி பர்த்டே கிரீஸ்மன். இன்னைக்கு ஒரு குட்டி பதிவு அவரை பற்றி. செல்லக்குட்டி எப்படின்னா வந்துட்டு துருன்னு ஆடுற ஒரு பிளேயரு, கிரியேட்டிவான ஒரு பிளே மேக்கர். நினச்சா கோல் அடிப்பான், நினச்சா அசிஸ்ட் பண்ணுவான், ஸ்கீல்லாம் பண்ணி விளாட மாட்டான். அவனுக்கு தெரியும் எந்த நேரத்தில் என்ன பண்ணணும், எப்போ ஷைன் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஒரு செம்மையான லெஃப்ட் ஃபுட்டட், நல்ல ஒரு இன்ஜரி ரெசிஸ்டன் உள்ள ஒரு பிளேயர். டக்குன்னு ரிகவர் ஆயிடுவான். அண்ட் ஆல்சோ வந்துட்டு அவங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயமே என்னன்னா வந்துட்டு அந்த கோல் அடிச்சுட்டு ஆடுறது அப்படிலாம் இல்லை. அவனோட பாசிங் அக்யூரசி எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. என்னதான் அவன் கோல் அடிச்சு ஒரு ஸ்ட்ரைக்கிங் பொசிஷன்ல இருந்து அவனை ஒரு பேர் போட்டு ஒரு ஆளை காட்டிக்கிட்டாலும், ஆரம்பத்தில் இந்த மொஹாக் அடிச்ச டைம் பார்த்துருப்பீங்க அத்லெட்டிக் மேட்ரிட்ல பூந்த பூசில். அந்த ப்ரொஃபஷனலான கிரீஸ்மேனை நான் சொல்ல, ஆரம்ப கட்டத்திலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாசிங் அக்யூரசி, ட்ரிபிளிங் எஜிலிட்டிலாம் வந்துட்டு அவ்வளோ பக்காவாக இருக்கும். இன்னைக்கு அது குறைஞ்சி ஒரு வேர்ட்ரனாக ஆகிட்டு இருக்கிற பற்றியில் வந்துட்டு அது கொஞ்சம் மிஸ் ஆகுது தான். ஏன்னா வயசாக அது கொஞ்சம் குறைய தான் செய்யும். பட் அந்த டைமில் இருந்த கிரீஸ்மேனுக்கு வந்துட்டு ஏகபோக அண்டர் ரேட்டடான ஃபேன்ஸாக இருந்தாங்க. நான் கேர்ள்ஸை சொல்லலை, கேர்ள்ஸ் வந்துட்டு பந்தில் ஆடுறவங்க ஃபேன்ஸாக இருந்தாங்க, அது எனக்கு தெரியும். பட் ஆனால் அழகை பார்த்து ஃபேன்ஸ் ஆனவங்க அதை பற்றி நான் பேச விரும்பல. எந்த மூமெண்ட் கிரீஸ்மேனோட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரீஸ்மேனோட மூமெண்ட், ஒரு பைஸ்கல் கிக் அடிச்சிருப்பான். அது எப்போ நான் மறந்தே போயிட்டேன், எந்த டீம் கூட ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த பைஸ்கல் கிக் என் கண்ணிலே இருக்குது. அந்த மொஹாக் அடிச்ச டைம்லையே, பட் ஆனால் அந்த பீச் கலர் டை அடிச்ச அந்த ஒரு டைமிங் தான். அந்த மூமெண்ட் எனக்கு கிரீஸ்மேன் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி ஃபயராக இருப்பான், பார்க்குறதுக்கு ஒரு ஆரா ஃபார்மிங் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவனோட பாசிங் எஜிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ ட்ரிபிளிங் எஜிலிட்டி ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யார் வந்துட்டு ஆந்தோயின் கிரீஸ்மனோட ஃபேனாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் அவரோட எந்த மூமெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பி பர்த்டே கிரீஸ்மன்.